ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வே. ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வே வால்யூம் 1 வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். 2 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வால்யூம் 2 வந்து அனதர் 2 வீடியோவில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் வால்யூம் 2 கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சின்ன சின்ன எக்கனாமிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்கனாமிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றான். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும்னா 3 வீடியோவாக ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஸோ மொத்தம் வந்து எக்கனாமிக் சர்வே 5 வீடியோ. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ அண்ட் 4வது 5வது வீடியோ அதுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வால்யூம் 2 பார்க்கலாம். வால்யூம் 2ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி. நம்ம எக்கனாமியோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன இருக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி அப்படின்றது. இதுக்கு முதல்ல எதுலேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, குளோபல் எக்கனாமி எப்படி இருக்குது, அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இவங்களுடைய ஃபஸ்ட் அப்ரோச்சாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம விஷன் ஐஏஎஸ் அகாடமி அவங்க வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக கொடுத்த அந்த எக்கனாமிக் சர்வே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தாலே போதும். நீங்கள் எக்கனாமிக் சர்வே போயிட்டு 200 பேஜ் 300 பேஜ் இருக்குது, அதை போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே பொறுத்த வரைக்கும் பேசிக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது நியூ ஆக்டிவிட்டீஸை கொண்டு வரலாம் அப்படின்ற. இப்போ நம்ம இந்த கொரோனாவில் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை வந்து நிறையா வந்து நிறையா ப்ராடக்ட்டை வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏபிஎம்சி ஆக்டில் வந்து நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வே இந்த ஏரியாவில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஸோ இது அதனால தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக் சர்வே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அது இந்த மாதிரி படித்தா போதும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 200 பேஜ் 300 பேஜ் இருக்கிற ஒரிஜினல் எக்கனாமிக் சர்வே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ குளோபல் எக்கனாமி அப்படின்றத எடுத்த உடனேயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமியோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ குளோபல் எக்கனாமியோட க்ரோத் அப்படிங்கிறது டிக்ளைன் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2.9% அப்படின்னு 2019 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 3.6, அதுக்கு முன்னாடி 3.8% வரைக்கும் இருந்தது. இப்போ 2.9% அளவுக்கு டிக்ளைன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதில் சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க தான் வெளியிடுறாங்க. சரி, இந்த மாதிரி ஸ்லோ க்ரோத்துக்கு காரணம் என்ன? ஸ்லோ க்ரோத்துக்கு காரணம் என்ன? ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து 2009 நமக்கு அதிகமாக நடக்கும். அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறமா அதிகப்படியான ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இயரில் தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் இன் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு டிக்ளைன் இன் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ட்ரேடு, டிமாண்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து மேஜர் ரீசன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக எதனால் இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ட்ரேடு, டிமாண்டெல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதுக்கு காரணம் 2 கண்ட்ரி. ஒன்று சைனா அண்டு யூஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ சைனாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையில் இருக்கிற ட்ரேடு டென்ஷனால் நமக்கு நிறையா வந்துன்னா அன்சர்டைனிட்டி இன் எக்கனாமிக்கல் லெவலில் வந்து குளோபல் எக்கனாமிக் லெவலில் ஒரு பெரிய அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏயோட ஈரான் பாலிசி. ஓகேங்களா? ஈரான் மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொருளாதார தடைகளை விடுச்சாங்க. ஆஃப்டர் JCPOA, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனுக்கு அப்புறமா என்ன பண்ணால், அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரான் மேலே நிறையா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்கனாமிக் சாங்ஷன் போட்டாங்க. ஸோ இதனால் ஏற்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இதெல்லாம் முக்கியமான விஷயம். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கன்சியூமரோட டிமாண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கன்சியூமரோட டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா ப்ராடக்டோட ரேட்டு கம்மியாயிடும். ரேட்டு கம்மியாகும் போது ப்ரொடக்ஷன் லெவலும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. இப்போ நம்ம கண்ட்ரியில் பாருங்கள், நம்ம எமிஷன் நாம சேஞ்ச் பண்ணோம். ஈரோ நாம்ஸ் 4லேருந்து BS 4லேருந்து BS 6க்கு நம்ம மொத்தமாக மாற்றிட்டோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS 4லேருந்து BS 6க்கு இப்படி மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் தாவல் அப்படின்னு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, குளோபல் லெவலில் எல்லா கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸையும் அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதுக்காண்டி அவங்க தே ஹாவ் டு இன்வெஸ்ட் மோர். அப்போ இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொடக்ஷன் லெவலை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை பார்க்கணும். ஸோ அப்போ பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் லெவலில் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து வேர்ல்டு லெவலில். இப்போ இந்தியாவோட எக்கனாமிக் லெவலில் அதே வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் எப்படி இருக்குது? இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிகம் த 5th largest எக்கனாமி இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? 5th largest எக்கனாமி இன் த வேர்ல்டு. எதில் பாருங்கள், மெசர்டு யூஸிங் GDP அட்
கரண்ட் ப்ரைஸஸ். ஓகேங்களா, கரண்ட் ப்ரைஸ் அப்படின்றதுக்கு மீனிங் இருக்குது, அது நீங்கள் போய் பாருங்கள் கரண்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது சரி நானே சொல்கிறேன். கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல். ஓகேங்களா, இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் என்ன, இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸ் லெவலில் வேறு மாதிரி இருந்துச்சா? எஸ். 2005ல் 2010ல் நீங்கள் போய்ட்டு வந்து ஒரு பெண்ணை வந்து ₹1 வாங்கலாம். இப்போ போய்ட்டு அந்த பெண்ணை ₹1 வாங்க முடியுமா? ₹2, ₹3, ₹5 ஆயிருக்கும். அப்போ கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ₹2, ₹3. அப்போ அந்த கரண்ட் ப்ரைஸில் என்ன ஆயிருக்குன்னா நம்ம வந்து இந்தியாவோட லெவல் வந்து 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அது என்ன அப்போது, இது என்ன இப்போ? இதை ஒரு சின்ன மீனிங் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ அந்த காலத்தில் நம்ம வந்து 100 பொருள் தயாரித்தோம். ஓகேவா, 100 பொருள் தயாரித்ததோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த காலத்துலையும் அதே 100 பொருள் தான் தயாரிக்கிறோம், ஆனால் அதோட விலை மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹110 ஆயிடுச்சு. அப்போ ₹110, ₹10 லாபம்ன்றது எதனால் வந்துச்சு அப்படின்னா விலை மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர உன் ப்ரொடக்ஷன் லெவல் அப்படியே தான் இருக்குது. அப்போ கண்ட்ரி என்ன ஆகும், உன் ப்ரொடக்ஷன் லெவல் அதே தான், பட் என்னென்னா உனக்கோட விலை மட்டும் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து இதில் இன்டைரக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம கரண்ட் ப்ரைஸில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இதாக இருக்கும். இதே இது PPP. ஓகேங்களா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஓகேங்களா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா ஆன்லைனில் போய் படிங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது என்ன அப்படின்றதையும் இந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றத பற்றிலாம் அங்கே பேசியிருப்பாங்க, போய் பாருங்கள். ஓகேங்களா, அது இதில் இல்லாதனால நான் சொல்லலை, பட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள், இந்தியாவோட டோட்டல் அந்த ஜிடிபி சைஸ் ஆஃப் த எக்கனாமி அப்படிங்கிறது 2.9 ட்ரில்லியன் இன் 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ரோ எக்கனாமியோட ஸ்டெபிலிட்டி லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஓரளவுக்கு வந்து என்ன ஆனுவல் ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து என்ன நம்மக்கிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய இன்ஃப்ளேஷனும் ஆவரேஜ் லெவலில் தான் கிட்டத்தட்ட 4.5% லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா நம்மளுடைய எக்கனாமி மேபி 2024-25ல் நம்ம வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமி, நம்ம கண்ட்ரியோட முக்கியமான எய்மே வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகிறது தான். ஓகேங்களா, அது வந்து 2024-25 ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஸோ கொரோனா வந்ததுனால தான் ஆக முடியலன்னு சொல்லுவாங்க, பட் அதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரி மோசமான ஜிடிபி நிலைமையில தான் இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து ஜிவிஏ அண்ட் ஜிடிபி growth in 2019-20. ஜிவிஏனா என்ன, கிராஸ் வேல்யூ ஆடட். ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேங்களா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஜிவிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்டர்மீடியேட்ரி ப்ராடக்ட்டை வந்து என்னென்னா ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரெட் தயாரிக்கிறீங்க. ஓகேவா, பிரெட் தயாரிக்கும் போது உங்களுக்கு கோதுமை தேவை. அப்போ கோதுமை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் அது வந்து அவுட்புட். ஓகேவா, இதே இது கோதுமை அந்த பிரெட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட அவுட்புட். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிவிஏல இந்த கோதுமையை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, இதை மட்டும் எடுத்துப்பாங்க. பட் ஜிடிபியில் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஜிடிபி அண்ட் ஜிவிஏல உள்ளது. ஸோ நம்மளுடைய இந்தியாஸோட எஸ்டிமேட்டட் growth. ஓகேங்களா, எஸ்டிமேட்டட் growth கிட்டத்தட்ட 4.8% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். ஓகேவா, பட் என்னென்னா இது வந்து ரொம்ப கம்மியான லெவல் தான். இதுக்கு முன்னாடி இருந்த லெவலோடலாம் இது கம்மியானது லெவல் தான். இதுக்கு முக்கியமான காரணம் சப்ளை சைடில் நமக்கு டீசலரேஷன் இன் ஜிடிபி லெவல் வந்து என்னன்னா ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லைக் டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ்லாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசலரேஷன் வந்து அதாவது ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்குது. இதே மாதிரி டிமாண்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய க்ரோத் ஆஃப் ரியல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன சோத்துக்கு தேவை அப்படிங்கிறது வெளியே போய் வாங்கணும். ஓகேங்களா, அதுதான் கன்சம்ஷன். அந்த கன்சம்ஷன் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்மளுடைய growth லெவல். ஸோ ஃபஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்டட் growth அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்வான்ஸ் எஸ்டிமேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு வருங்காலத்தில் வந்து லைக் ஒரு 2-3 மாதத்தில் நம்மளுடைய எக்கனாமியோட ஜிடிபி லெவல் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்லியிருப்போம். ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அட்வான்ஸ் எஸ்டிமேட் அப்படிங்கிறது நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா growth in real GDP during 2019-20 வந்து என்னென்னு பண்ணிங்கன்னா 5% அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து என்னென்னா ஒரிஜினலாக 2018-19 அது 6.8% சொல்லியிருந்தோம். பட் என்னென்னா இப்போ 5% அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இறங்கிருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன 2000 இது. அதுக்கடுத்து என்ன எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் இன் 2019 and 20 விஸ் 2018-19, அதாவது 2018-19 எப்படி இருந்தது, இப்போ 2019-20 எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ டோட்டல் கன்சம்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் இன் ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ் ஆர் இன்க்ரீஸ்டு. ஓகேவா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டோட்டல் கன்சம்ஷன் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்
அட் கரண்ட் ப்ரைஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்னால் என்னங்க அர்த்தம்? நம்ம என்ன ப்ரைஸை தான் சொல்கிறாங்க, இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸை தான் சொல்கிறாங்க. ஆமாம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் கரண்ட் ப்ரைஸில். எஸ் இஸ் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் போடுற அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி at current prices and growth of real GVA at basic prices estimated to decrease. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரியல் GVA அப்படின்னு சொல்கிறான், பேசிக் ப்ரைஸில் சொல்கிறான். பேசிக் ப்ரைஸ்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நம்ம 2005-06 வந்து 100 பொருள் தயாரித்தோம் பார்த்தீங்களா, அந்த பொருளை நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா எடுத்துக்கிட்டு அந்த பொருளோட வேல்யூவோட இப்போ இருக்கிற பொருளோட வேல்யூவை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்துட்டு டெலீட் பண்ணோம், வேல்யூவை கழிச்சோம்னு வைங்களேன், அதுதான் நமக்கு பேசிக் ப்ரைஸில் கிடைக்கும். ஓகேவா? அந்த பேசிக் ப்ரைஸில் வந்து என்ன டிக்ரீஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து கரண்ட் ப்ரைஸில் இன்க்ரீஸ் தான் ஆகும், ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். பட் பேசிக் ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அப்போ 100 ப்ராடக்ட் தயாரித்து இப்போ 120 ப்ராடக்ட் தயாரித்தோம்னா ஓகே, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்மளுடைய ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பட் பேசிக் ப்ரைஸை கம்பேர் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் 100 பொருள் இங்கேயும் 100 பொருள், பட் ப்ரைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அது வந்து என்னென்னா க்ரோத் கிடையாது. ஓகேவா? அது வந்து க்ரோத் கிடையாது. ஓகே, இது தவிர என்னென்னா விர்ச்சுவஸ் சைக்கிள் ஆஃப் க்ரோத் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன? இப்போ என்னென்னா ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமான ப்ரொடக்ஷன் நடக்கும். அதிகமான ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக சேலரி கொடுப்பாங்க. அதிகமாக சேலரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுவோம். அதிகமாக கன்சம்ஷன் பண்ணும்போது அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவானுங்க? இந்த டிமாண்டுக்கு ஏற்றாப்புல ப்ரொடக்ஷன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியில் ஆசைப்படுவாங்க. அப்போ என்னன்னா நம்மளுடைய விர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரீசன்ட் க்ரோத் டீசலரேஷன். ஓகேவா? ரீசன்ட் க்ரோத் டீசலரேஷன் ட்ராக் ஆஃப் த ஃபினான்ஷியல் செக்டார் அண்ட் த ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய க்ரோத் வந்து சைக்கிள் ஆஃப் க்ரோத், விர்ச்சுவஸ் சைக்கிள் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது என்னது ரெடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு விர்ச்சுவஸ் சைக்கிள் ஆஃப் க்ரோத்தை பற்றி பேசணும். அதில் என்னென்னா ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதில் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்படி ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கன்சம்ஷன் லெவலும் கம்மியாகிட்டே போகும். அப்படி கன்சம்ஷன் லெவல் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிடிபியோட க்ரோத் ரேட்டும் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது நமக்கு ரெடியூஸ் ஆக கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் இன்னொன்று திங்க் பண்ணணும். ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கன்சம்ஷன், ஓகேங்களா, ஹவுஸ் ஹோல்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராப்டு. ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ட்ராப்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டுனா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஹவுஸ் ஹோல்டுக்காரங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து வச்சுருப்போம், அதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து இந்த செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த விஷயம். ஸோ இதில் முக்கியமானது பாருங்கள், உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு இந்த டீலிவரேஜிங் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? இப்போ டீலிவரேஜிங் அப்படின்னா என்னென்னா இஸ் த ப்ராசஸ் ஆர் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூசிங் த லெவல் ஆஃப் ஒன்ஸ் டெப்ட் பை ரேபிட்லி செல்லிங் ஒன்ஸ் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க. இன்னும் 2 வருஷம் கழித்து அந்த கடனை எப்படி செலுத்துவீங்க அப்படின்னா, உங்களுடைய அசட்டை விற்று அந்த கடனை செலுத்துறீங்க. அப்படி செலுத்தும் போது என்ன பண்ணும்? உங்களுடைய கடனோட லெவல் கம்மியாயிடும். பட் உங்களோட அசட்டோட லெவலும் நம்மக்கிட்ட கம்மியாயிடும். கடனோட லெவலும் கம்மியாயிடும், அசட்டோட லெவலும் கம்மியாயிடும். அப்போ அந்த ரெண்டுமே கம்மியாயிடுச்சுன்னு நமக்கு வாழ்க்கையில் என்ன வாழ்வாதாரம் இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுல்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்னென்னா இதில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் செக்டார் ஆன் ப்ரைவேட் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் ஆன் ப்ரைவேட் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபினான்ஷியல் செக்டார்னு என்ன அர்த்தம்? பேங்கு. ஆன் ப்ரைவேட் கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்ப்பரேட்காரன் நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் செக்டார் வந்து கொடுக்குற அமௌண்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சடனாக வந்து கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா கடன் கொடுக்குறோம். அப்போ நிறையா கடன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை சைடில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். சப்ளை சைடில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எக்கனாமி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி தெரியும். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரனில்
கான்ட்ராக்ஷன் தான் வரும். ஏன் லாங் ரனில் கான்ட்ராக்ஷன் வருதுன்னா டியூ டு திஸ் லிவரேஜிங். ஏன்னா அவன் திருப்பி கடனை செலுத்துறதுக்காண்டி என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொரு 5-6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவனோட அசட்டை விற்று என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கு கடனை திருப்பி செலுத்துவான். அப்படி அசட்டை விற்று கடனை திருப்பி செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எக்கனாமிக் மறுபடியும் ரிவைவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறது. அண்ட் மோஸ்ட் கேசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹவுஸ் ஹோல்டு டெப்ட், அதாவது நம்ம வீட்டுக்கு கடன் வாங்கியிருக்கிறது. ஓகேவா? வீட்டில் வந்து என்ன ஆகிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறையா வந்து கடன் கொடுக்குறீங்க. வீட்டில் நம்ம ஆட்களுக்கு என்ன பண்ணுறீங்க, கடன் கொடுக்குறீங்க. அப்போ என்ன பண்ணுவான் அவன், அந்த கடனை வச்சு என்ன பண்ணுவான்னா இப்போ சடனாக என்ன பண்ணுவான், நிறையா பொருட்களை வாங்கி டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுவான். பட் லாங் ரனில் அவன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தணும். அப்படி அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமியோட, அதாவது கன்சம்ஷன் லெவலில் ரெடியூஸ் ஆகும். அதனால் வந்து எக்கனாமியோட கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ரிசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம லெண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் 2000 நம்ம அதிகமாக பண்ணோம். அப்போ அதிகமாக பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்தோன்னா நம்ம இதில் நிறையா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அது அப்படியே இப்போ என்ன ஆயிடுச்சு, லிவரேஜிங் கேஸாக இப்போ மாறி போச்சு. ஓகேவா? ஸோ லிவரேஜிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் பாருங்கள், அவன் டிக்ளைன் இன் ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறான். நான் ஆல்ரெடி ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் பிலாங்கிங் டு ஹவுஸ் ஹோல்டு. அதாவது இந்த வீட்டில் ஊறுகாய் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குடிசை தொழில் அப்படின்னு சொல்லி ஒன்று சில விஷயங்கள் சொல்லுவோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சம்ஷன் செக்டாரும் யாருன்னா ஹவுஸ் ஹோல்டு தான். ஏன்னா நீங்கள் தான் போயிட்டு அந்த ஊறுகாய் பாட்டிலையும் நீங்கள் தான் வாங்குவீங்க. கம்பெனிக்காரனை வாங்க போகிறான், எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்போ அதில் எல்லாத்துலேயும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. டியூ டு என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டீலிவரேஜிங் இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தவிர என்னென்னா டிலேடு டிக்ளைன் இன் ப்ரைவேட் கன்சம்ஷன். ஸோ ஆல்ரெடி மறுபடியும் இதே சொல்ல வேண்டியிருக்குது. ஸோ இதில் அவுட்லுக், ஐஎம்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. அதேமாதிரி வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 ரிப்போர்ட்லேயும் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா டவுன் சைடு ரிஸ்க், நம்ம கண்ட்ரியில் நம்ம வேர்ல்டில் டவுன் சைடு ரிஸ்க் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு டென்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல முக்கியமானதுலே ட்ரேடு டென்ஷன். அந்த ட்ரேடு டென்ஷனால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து நிறையா பிரச்சனை வருது. இதுக்கடுத்து யூஎஸ் ஈரானுக்கு இடையில இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா ஈரான் வந்து க்ரூட் ஆயில் தயாரிக்கிற கண்ட்ரி. ஸோ அப்போ க்ரூட் ஆயில் தயாரிக்கிற கண்ட்ரி மேலே ஒரு எக்கனாமிக் சாங்ஷனை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸில், அட்வான்ஸ்டுனா இந்த டெவலப்டு கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரியில் எவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறானோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த எக்கனாமியெல்லாம் என்னென்னா ப்ளூ சிப் எக்கனாமின்னு சொல்லுவாங்கங்க. ஏன் ப்ளூ சிப் எக்கனாமி அப்படின்னா நீங்கள் அந்த ஊரில் இப்போ யூஎஸில் இருக்க பேங்க்கில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு காசை வந்து போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன் வரும் பார்த்தீங்களா, அதை விட அதிகமாக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து பணத்தை போட்டிங்கன்னா வரும். அப்போ அந்த பேங்க்கில் வந்து என்ன பண்ணிட்டான், டெபாசிட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டானா அப்போ நம்ம கண்ட்ரியில் எவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அவன் எல்லாமே அந்த அமெரிக்கன் பேங்க்கில் கொண்டு போய் போட ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ அட்வான்ஸ்டு கண்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பிங் மார்க்கெட்டில் இருந்து கேபிட்டல் ஃப்ளைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைலாம் புரியணும், கேபிட்டல் ஃப்ளைட். ஓகேங்களா? கேபிட்டல் ஃப்ளைட்னா என்ன அர்த்தம், நிறையா டெவலப்பிங் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே போட்டுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஏன்னா இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கன் மாதிரி வந்து கண்ட்ரியில் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கடன் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும், அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்காண்டி இவங்க இங்கே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு போய் அங்கே அள்ளி தான் போடணும். ஓகே, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம கண்ட்ரியில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட் எக்ஸ்ப்ளனேஷனில் நான் கொடுத்துருப்பேன், தயவுசெய்து நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஸோ இந்த நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டெவலப்மெண்டல் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ண போகிறாங்க. இப்படி டெவலப்மெண்டல் அமௌண்ட்டை செலவு பண்ணால் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரியோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் எல்லா கரமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரி மேலே இருக்கிற நம்பிக்கையை இழந்துருவான். ஓகேங்களா? ஏன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாகும் போது என்னங்க பண்ணும் கவர்மெண்ட்டு, இப்போ கவர்மெண்ட்டை காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலையில் தான் டேக்ஸை போடுவான்.
அப்போது நம்ம கண்ட்ரியில் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், டேக்ஸை யாருக்கு போடுவான், பணக்காரனுக்கு போடுவான். அப்போ பணக்காரன் யார், இங்கே இருக்கிற கம்பெனி. அப்போ கம்பெனிக்காரனுக்கு டேக்ஸை போட்டால் அவன் சாவானா, அதனால் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கலோக்கியெல்லாம் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, புரியுறதுக்காண்டி தான் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, productivity gains and non-rising gross domestic savings rate are a challenge. non-rising gross domestic savings rate அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு டொமஸ்டிக் சேவிங்னா என்ன அர்த்தம், நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு 100 ரூபாயை கொண்டு போய் பேங்க்கில் போடுறோம். அப்போ அந்த பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் ரேட் அதிகமாக கொடுத்தா தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேங்க்கில் போய்ட்டு அந்த ரூபாயை போடுவோம். இல்லாட்டி நம்ம வீட்டில் நம்மளுடைய அந்த கடுகு டப்பாக்குள்ளேயே அந்த 100 ரூபாயை போட்டு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது அந்த மாதிரி விஷயங்களை அவன் அதிகமாக கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து பணத்தை அவன் கையில் வாங்கினா தான் அவனுக்கு மணி கிடைக்கும். யாருக்கு? பேங்க்குக்கு மணி கிடைக்கும். அந்த மணியை வச்சு என்ன பண்ணலாம், அவன் நிறைய கடன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வந்து என்ன, அவனுக்கு டர்ன் ஓவர் ஆகும். அப்போ ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கடுகு டப்பாலே அந்த அமௌண்ட்டை சேமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி சேமிக்க ஆரம்பித்ததுனால ஒரிஜினல் எக்கனாமிக்குள்ளே என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, அமௌண்ட்டு போக மாட்டேங்குது. அமௌண்ட்டு போகாதனால அகைன் வந்து ஸ்லோ க்ரோத் தான் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைட் ரிஸ்க் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் அவுட்புட் டு ரீபவுண்ட் இன் 2020. அது வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரீபவுண்ட் இன் 2020 வித் அ மாடஸ்ட் அப்டிக் டு 3.3% அளவுக்கு பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பாசிட்டிவாக ஏன் இம்பாக்ட் ஆகும், அதாவது இது அப்சைட் ரிஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க. அப்சைட்னா நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது என்ன வாய்ப்பு? அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன, நம்மளுடைய இந்தியாஸோட எக்ஸ்போர்ட் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். இனிமேல் வாய்ப்பு இல்லை, பட் ஆஸ் பர் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் 2019 கொடுத்தது படி நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா, இந்த மாதிரியான யோஜனாலாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா? அந்த மாதிரியான யோஜனாவில் நம்ம என்ன பண்ணுறோம், அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்குறோம். அப்படி ஹவுசிங் கொடுக்கும்போது ஹவுசிங் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்கனாமி வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது நம்ம கண்ட்ரியில். இது செகண்டு. தேர்ட் வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். அப்போ கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க்குகளை நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், வேர்ல்டு பேங்கோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நம்ம நிறைய லெவலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணோம், கார்ப்பரேட் டேக்ஸை வந்து கிட்டத்தட்ட 15% கிட்ட ரெடியூஸ் பண்ணோம். இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு க்ரோத் தான் நமக்கு. ஓகேவா? இதுக்கடுத்து நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஜிடிபி க்ரோத் வந்து இன்க்ரீஸ்டுன்னு மாதிரி அப்போது காட்டுனாங்க. ஸோ அதனாலையும் வந்து என்ன, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன நம்ம கண்ட்ரியை நம்பி நம்ம கண்ட்ரியில் பணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ அதனால் கோவிடை பற்றி திங்க் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா டீலிவரேஜிங்னா என்ன அப்படின்றத கொஷின் டைரெக்டாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட். ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் எக்கனாமியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போன யூனிட்டில். இப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபிஸ்கல் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோட நிதி நிலைமை. ஓகேங்களா? நிதி நிலைமை அப்படின்னு யோசித்த உடனே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது ஞாபகம் வரணும். இந்த டெபிசிட் அப்படின்னு ஞாபகம் வந்த அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய ரெவன்யூ. ஓகேவா? நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய ரெவன்யூ, நம்ம கண்ட்ரி செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? நம்ம கண்ட்ரி செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். எப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகி ரெவன்யூ கம்மியாகுதோ அப்போ தான் நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ நம்ம கண்ட்ரியில் ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஆக்டில் வந்து என்னென்னா, நீங்கள் எப்போவுமே வந்து என்ன, அந்த ஆக்டை வந்து என்ன யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை போயிட்டு உங்களுடைய மேக்ரோ எக்கனாமிக் புக்கில் அந்த பர்டிகுலர் ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்டை போயிட்டு ஃபுல்லாக போய் படிங்க. ஓகே.
ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் நம்ம கண்ட்ரியில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றாங்கன்னா 3.3%. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா 3.4% ஆஃப் ஜிடிபி. எல்லாருமே யோசிங்க, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு காட்டுறாங்க. ஜிடிபி தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்து டிக்ளைன் எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து என்னென்னா முடிவு எடுக்கக்கூடியது. அப்போ ஜிடிபியில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குன்னா என்ன அர்த்தம், இவ்வளோ ஜிடிபி இருக்குது, அதில் ஒரு இவ்வளோ கோடி ரூபாய் வந்து டெஃபிசிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கண்ட்ரியோட ஓவரால் ஜிடிபி வந்து 100 கோடி, ஓகேவா. 100 கோடியில் கிட்டத்தட்ட 3.3% ஆஃப் ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3.3 கோடி நம்மக்கிட்ட வந்து என்னென்னா டெஃபிசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ 3.3% ஆஃப் ஜிடிபி டவுன் ஃப்ரம் 3.4% ஆஃப் ஜிடிபி இன் 2018-19. அப்போ நம்ம கண்ட்ரி நல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 0.1% கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் 2019-20 இந்த ஆஃப் இயர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1920 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அதுதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகிற இயர், ஓகேவா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆஃப் இயர் வந்து என்னென்னா ஓரளவுக்கு டீசலரேட்டிங் க்ரோத் ரேட் தான் நம்ம கண்ட்ரியில் இருந்திருக்கு. டீசலரேட்டிங்னா என்ன அர்த்தம், கம்மி, க்ரோத் ரேட் வந்து கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னென்னா கரண்ட் இயரில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான டார்கெட்டை வந்து கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், ஜிடிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும். பட் அது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கானா இல்லை. ஏன்னா பிரச்சனை என்னென்னா இங்கே சப்டியூடு க்ரோத்து பிகாஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு ட்ரேடு டென்ஷன். ஸோ ட்ரேட் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால, ட்ரேட் டென்ஷன்னா இதாங்க யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இருக்கிறதுனால நம்ம கண்ட்ரியோட அந்த க்ரோத் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்போ மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது நான் என்ன சொன்னேன், பட்ஜெட் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், தயவுசெய்து அந்த ஆக்டை போய் படிங்க. அந்த ஆக்டில் இந்த வார்த்தை இருக்கும், என்னென்னா மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த பர்டிகுலர் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் 3 இயர்ஸுக்கு நம்ம கண்ட்ரியோட அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது தான், ஓகேவா. ஸோ இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2020-21 நம்ம கண்ட்ரியோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை 3% அளவுக்கு நம்ம கம்மி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதை தவிர கவர்மெண்ட்டோட லையபிலிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 48% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு நமக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட், ஃபிஸ்கல் அப்படின்ற வார்த்தைலாம் பேசின உடனே நமக்கு என்ன தெரியணும், ரெசிப்ட்னா என்ன, ரெசிப்ட்னா என்னென்னா ரெவன்யூனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ரெவன்யூவில் 2 வகையான ரெவன்யூ, ரெசிப்ட், இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தாங்க, வேறு பேர், அந்த இங்கிலீஷ் வார்த்தை வேறு, அவ்வளோதான். ரெசிப்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று நான் டெப்ட் ரெசிப்ட், ஓகேவா. இன்னொன்று டெப்ட் ரெசிப்ட், ஓகேவா. நான் டெப்ட் ரெசிப்ட் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, ஓகேங்களா. வேலை பார்க்குறதுல உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது. அந்த சம்பளத்துக்கு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும், அதாவது அந்த சம்பளத்தை நீங்கள் யாருக்காவது திருப்பி கொடுக்கணுமா, தேவையில்லை. அந்த சம்பளத்தை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குறீங்க, இப்போ அதுவும் உங்களுக்கு வந்து வருமானம் தான் அந்த நேரத்தில். பட் அந்த வருமானத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வட்டி செலுத்தணுமா. அப்போ அது வந்து டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட்டும்பாங்க. அப்போ இந்த சம்பளம் வர்றது அப்படிங்கிறது நான் டெப்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிறத அப்படியே யோசித்து பாருங்கள். நான் டெப்ட் ரெசிப்டில் என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் ரெவன்யூ. ஆமாம், டேக்ஸ் ரெவன்யூவில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது திருப்பி நமக்கு ஏதாவது கொடுக்குறானா, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்கறது கிடையாது. இதுக்கடுத்து நான் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் ரெக்கவரி ஆஃப் லோன் வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து நிறையா லோன் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கும். அந்த லோனை வந்து என்ன ரெக்கவர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸை சேல் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன, டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எவன்டையாவது வந்து கடன் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கடன் வாங்குறது அண்ட் அதர் லையபிலிட்டிஸ். அதுதான் வந்து என்னன்னா நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற ரெசிப்ட் 2 டைப், ஒன்று டெப்ட் அண்ட் நான் டெப்ட் ரெசிப்ட், ஓகேவா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் அண்டு அதனுடைய ட்ரெண்ட் இன் ரிசிப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் டெப்ட் ரிசிப்ட், அதாவது டேக்ஸ் ரிலேட்டட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர்டிகுலர் இந்த வருஷத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா புரியும், ஜிஎஸ்டியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இன்கம் டேக்ஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸோட லெவல் கம்மியாக இருக்குது. ஏன்னா கார்பரேட் டேக்ஸை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோமே, அதனால் கார்பரேட் டேக்ஸோட இது வந்து கம்மியாகிடும். பட் இன்கம் டேக்ஸ் லெவல், ஏன்னா நம்ம அதிகமாக சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால் நமக்கு இன்கம் டேக்ஸ் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டோம். அதேமாதிரி ஏழை எளிய மக்கள் அதிகமாக ஜிஎஸ்டி பே பண்ணி அவங்களுடைய காசையும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ டேக்ஸ் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது, அதாவது என்ன கார்ப்பரேட் டேக்ஸ் அண்ட் பர்சனல் இன்கம், இந்த ரெண்டும் தான் வந்து என்ன அதிகமான டேக்ஸை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், இப்போ மொத்தமாக நம்ம கண்ட்ரியில் வர்ற டேக்ஸில் டைரக்ட் டேக்ஸ் வந்து 54% வந்து டைரக்ட் டேக்ஸ்லேருந்து நமக்கு வருது. இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து 46%. அதுலேயும் டைரக்ட் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ். ஓகேவா? இன்கம் டேக்ஸு அதில் நம்ம இண்டிவிஜுவலுக்கான இன்கம் டேக்ஸ். ஓகேவா? செகண்டு கார்ப்பரேட்டுக்கான இன்கம் டேக்ஸ். இந்த 2 டேக்ஸ் தான் அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் உங்களுக்கு கார்ப்பரேட் டேக்ஸோட வேல்யூ தான் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் கார்ப்பரேட் டேக்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு நமக்கு வந்து என்னென்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து ஹாவ் இம்ப்ரூவ்டு ஓவர் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது, இந்த டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அது போய் பார்த்துக்கோங்க. டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அண்ட் ஆன்டி டேக்ஸ் எவேஷன் மெஷர்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ணதுனால நமக்கு டைரக்ட் டேக்ஸ் பியான்சி அப்படிங்கிறது இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் டேக்ஸ் பியான்சினா என்ன, ஓகேவா அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். டேக்ஸ் பியான்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கீ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட்டோட டேக்ஸ் சிஸ்டத்தோட கீ இண்டிகேட்டர் அப்படின்றது என்ன, டேக்ஸ் பியான்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்கனாமி வந்து ஃபாஸ்டராக க்ரோத் ஆகுது. ஃபாஸ்டராக க்ரோத் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், டேக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம கண்ட்ரியில் நல்ல வகையான டேக்ஸ் பியான்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அப்போ டேக்ஸ் க்ரோத்து ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத், இந்த ரெண்டையும் வந்து என்னென்னா எதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டேக்ஸ் பியான்சி மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கண்ட்ரியில் வந்து டேக்ஸ் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதையும் பார்க்கணும், வாட் இஸ் டேக்ஸ் பேஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்க்கணும். டேக்ஸ் பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க. ஓகேவா? சம்பளம் வாங்குறதுல இதுக்கு முன்னாடி 15,000க்கு மேலே சம்பளம் வாங்கினவனுக்கு தான் என்ன பண்ணாங்க, டேக்ஸ் போட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? 15,000க்கு முன்னாடி வாங்கினவனுக்கு டேக்ஸ் போட்டாங்க அப்படின்றதுல இப்போனா 10,000க்கு எவன்லாம் சம்பளம் வாங்குறானோ அவனையும் டேக்ஸுக்குள்ளே கொண்டு வராங்கன்னு வைங்களேன். அப்போ கிட்டத்தட்ட பாருங்க 5,000 ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ இடைவெளி இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ பேரை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் டேக்ஸ் பேஸ் அப்படிங்கிறது. அதாவது டேக்ஸ் எவன் கொடுக்குற அந்த ஒரிஜினல் யாரையோ அவங்களோட அளவே இன்க்ரீஸ் பண்ணுறது டியூ டு இந்த ரெடியூசிங் ஆஃப் இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதுதான் டேக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம கண்ட்ரியில் இம்ப்ரூவ்டு டேக்ஸ் பியான்சி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டேக்ஸ் பியான்சினா நம்மளுடைய க்ரோத்துக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய டேக்ஸ் கலெக்ஷனும் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன், நம்ம இன்டர்நெட்லேயே ஜிஎஸ்டி எல்லாத்தையும் பே பண்ணுறோம். லைக் இவே பில்லு, அதே மாதிரி ரிட்டர்னிங் ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆன்லைனில் எல்லாத்தையுமே பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து டேக்ஸ் ரிலேட்டட் ரெவன்யூவை பற்றி பார்த்தோம். இப்போ நான் டேக்ஸ் ரிலேட்டட் ரெவன்யூவை பற்றி பார்க்கணும். நான் டேக்ஸ் ரிலேட்டட் ரெவன்யூ அப்படிங்கிறது என்ன நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன திடீர்னு நான் டேக்ஸ் நான் டெப்ட் தானே பேசினார், திடீர்னு இதை சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்லா பாருங்கள். டெப்ட் நான் டெப்ட் ரிசிப்டில் 2 பேசியிருக்கேன். ஒன்று வந்து டேக்ஸ், இன்னொன்று நான் டேக்ஸ். அதில் டேக்ஸ் ரெவன்யூ பார்த்தாச்சு, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இடையில ஒரு இந்த கட்டம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2019-20 நிறையா மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க. அது என்னென்ன மெஷர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டனை வந்து என்னென்னா கரெக்டாக ஃபைல் பண்ணணும், மேண்டேட்டரியாக ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பேன் ஆதாரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இணைச்சிருப்பாங்க. முக்கியமாக பேன் ஆதாரை இணைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்சென்டிவ்ஸ் டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். தயவுசெய்து இது கொஞ்சம் பெரிய இது, நான் இதையும் இங்கே சொன்னேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க ஆன்லைனில். ஓகேவா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டருக்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் அப்ஸுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிறைய டிஸ்ட்ரெஸ்டு கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் வந்து பென்ஷன் சிஸ்டம் இதுக்கெல்லாம் வந்துன்னா நிறையா வந்து ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர சப்க விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில் கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சப்க விஸ்வாஸ் ப்ரோக்ராம் மூலமாக பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் கொண்டாந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்க எல்லா கேஸையும் நாங்கள் விட்ரா பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுடைய பட்ஜெட் இதில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து QR கோடெல்லாம் நம்ம நிறையா கொண்டு வந்திருக்கோம். பிஸ்னஸ் டு கன்சம்ஷன், இந்த மாதிரி பிஸ்னஸ் டு
கம்பெனின்னு பிஸ்னஸ் டு கன்சம்ஷன் ஐ திங்க் பிஸ்னஸ் டு கஸ்டமருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய கியூஆர் கோட்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம நிறையா ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து என்ன டேக்ஸ் ரெவன்யூவில் டேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வந்து என்ன அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு பேர் தான் நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஏன்னா டேக்ஸ் இல்லாமல் ஒரு அமௌண்ட் வருதா. இதை தவிர டிவைடண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறையா கம்பெனிஸில் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்கும். அந்த டிவைடண்ட் வந்து அங்கே போகும். அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனியோட ப்ராஃபிட்டும் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போகும். இதை தவிர ஆர்பிஐயில் கிரியேட் ஆகிற சர்ப்ளஸ் அமௌண்ட்டும் யாருக்குன்னா போகும், நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஓகேவா, இதை தவிர சர்வீஸ் ப்ரொவைடட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸு கிவன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதன் மூலமாக எக்ஸ்டர்னல் கிராண்ட்னா என்ன அர்த்தம்னா, வெளி கண்ட்ரிக்கு நம்ம ஏதாவது கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன்லேருந்து நமக்கு திருப்பி வரும் அமௌண்ட். இதெல்லாமே வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ரைஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5% ஆஃப் ஜிடிபி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவைடண்டில் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்னென்னா சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்டு பை ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு நிறையா சர்ப்ளஸ் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து ரெவன்யூவை பற்றி பார்த்தோம். அதாவது ரிசிப்ட்லேயே 2 ரிசிப்ட் இருக்குங்க. ரிசிப்டில் 2 ரிசிப்ட், ஒன்று ரெவன்யூ ரிசிப்ட், இன்னொன்று கேபிட்டல் ரிசிப்ட். இந்த ரெவன்யூ ரிசிப்டில் 2, ஒன்று வந்து நான் டெப்ட் ரிசிப்ட். ஓகேவா, இந்த கேபிட்டல் ரிசிப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேபிட்டல் ரிசிப்டில் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்றது சில இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கொடுத்த லோனை ரெக்கவர் பண்ணுறது. ஓகேவா, ஏன்னா பல்காக ரெக்கவர் பண்ணுவோம். அண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட். இது எல்லாமே இது வந்து இந்த பர்டிகுலர் இப்போ கரண்ட்டில் வந்து என்ன, இந்த பர்டிகுலர் நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறதும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நிறையா லோனை நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம், நிறையா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா மேஜர் கம்பெனிஸை வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெவன்யூவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, நம்மளுடைய ரெவன்யூ அக்கௌண்ட்டு லைக் அதுக்கடுத்து கேபிட்டல் ஸ்பெண்டிங் ரிமைண்ட் அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து நம்ம அதிகமாக சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா, லைக் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேலரி, பென்ஷனு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, மேஜர் சப்சிடி, இதிலெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 60% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்குது. ஓகேவா, அண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா நம்ம டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது தவிர என்னென்னு பாருங்கள், அப்பார்ட் ஃப்ரம் பட்ஜெட்ரி எக்ஸ்பெண்டிங், எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி ரிசோர்ஸஸ் have been mobilized finance infrastructure investment since 2016-17. சரி, எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி ரிசோர்ஸஸ்னா என்ன? எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி ரிசோர்ஸஸ் ஆர் தி ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டினா என்னங்க, ஒருத்தர் திருப்பி செலுத்தணும். தட் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். தட் ஆர் ரைஸ்டு பை பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது கவர்மெண்ட் கம்பெனியோட லயபிலிட்டி ஃபார் விச் repayment of entire principal and interest is done from the central government budget. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட கடனை திருப்பி செலுத்துறதுக்கு எதன் மூலம் எதுலேருந்து அமௌண்ட் எடுப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்லேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டில் இந்த அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஓகேவா, ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேபிட்டல் அமௌண்ட்டு நிறையா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் டேக்ஸஸ் டிவால்வ்டு டு தி ஸ்டேட்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன், நித்தி ஆயோக், இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா, சென்ட்ரல் டேக்ஸ் வந்து பாதி வந்து யாருக்கு போகும்னா ஸ்டேட்டுக்கு போகும். இதுக்கடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் சில கிராண்ட்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு. ஸோ இது எல்லாமே
யாருக்கு போகும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறையா ஜிஎஸ்டி வந்து ரோல் அவுட் பண்ணதில் நமக்கு நிறையா ஸ்டேட்டுக்கு வந்து ரெவன்யூ லாஸ் வந்துச்சு. அந்த ரெவன்யூ லாஸை வந்து சரி கட்டுறதுக்கு 5 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ரெவன்யூ லாஸை வந்து சரி கட்டுறதுக்கு அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டும் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் டு ரூரல் அர்பன் ஏரியாவுக்கு கொடுக்கறது ஆஸ் வெல் அஸ் அண்டர் சமகர சிக்ஷா. ஸோ சமகர சிக்ஷா அப்படிங்கிறது ஒரு படிப்பு சம்மந்தமான ஒரு ஸ்கீமு. அதை பற்றி இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதில் எல்லாத்துக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அதிகமாக செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா டோட்டலாக வந்து என்னென்னா உங்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட். ஸோ டோட்டலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஸ்கல் அவுட்கம் 2019-20 டோட்டலாக வந்து ஃபிஸ்கல் அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெவன்யூ ரெசிப்ட் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுலையும் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது ஓரளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நான் டேக்ஸ் ரெவன்யூனா என்னங்க, கவர்மெண்ட் அதாவது ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் அமௌண்ட்டு, கவர்மெண்ட்டில் வந்து டிவைடண்ட் கிடைக்கிறது, ப்ராஃபிட் கிடைக்கிறது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து என்ன ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா வித்தின் டைரக்ட் டேக்ஸில் 2 முக்கியமான டேக்ஸ், ஒன்று கார்பரேட் டேக்ஸ், இன்னொன்று பர்சனல் இன்கம் டேக்ஸ். பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பட் கார்பரேட் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அது ஏன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட மந்த்லி கலெக்ஷன் நம்ம இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஐஎன் மாதிரியான இந்த லைக் ஆன்லைன் இந்த ஃபைலிங் இதெல்லாம் நம்ம அதிகப்படுத்துறதுனால நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை தவிர எக்ஸ்பெண்டிச்சர் சைடு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. அது என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது என்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அது ஒரு பிரச்சனை இருக்கா? இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம நிறைய ஸ்கீம் இதுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெப்ட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்டோட லையபிலிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அப்போ பர்டிகுலராக அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஓகேவா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து நம்ம 2003 கொண்டு வந்ததுலேருந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து நமக்கு கிடையாது. இதேமாதிரி நம்ம கரன்சி வந்து ஏதாவது அடி ஆனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக பே பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமே நமக்கு இப்போ ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டோட அந்த ஓவரால் லையபிலிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஓவரால் லையபிலிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்றாங்க. இது ஸ்டேட்டோட லையபிலிட்டி அப்படின்றது இருக்குல்ல, ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள். ஒன்று வந்து உதய் ஸ்கீம், ஓகேவா, உதய் ஸ்கீம், அப்புறம் இந்த ஜிஎஸ்டி வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு அப்புறம் இந்த பே கமிஷன் வந்து நிறைய என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் கொடுக்க சொன்னாங்க. ஓகே, பே கமிஷன் வந்து 7th பே கமிஷன் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த கடன் தள்ளுபடி, இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டோட ஃபினான்ஸை மொத்தமாக வந்து காலி பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன இதில் சொல்லியிருக்கிறது. அப்போ ஜென்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட். ஜென்ரல் கவர்மெண்ட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஜெனரல் கவர்மெண்ட். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சென்டர் ப்ளஸ் ஸ்டேட். ஸோ சென்டர் ப்ளஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதுல ஓவராலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 6.2லேருந்து 5.9% அளவுக்கு கம்மியாக இருக்குது ஓவராலாக கண்ட்ரியில். ஸ்டேட்டு சென்ட்ரலையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. அதேமாதிரி லையபிலிட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லையபிலிட்டி ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் லையபிலிட்டி கடன் வந்து நிறையா வாங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஸ்டேட்டோட லையபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து 2020-21 நம்ம கண்ட்ரியோட ஓவரால் அவுட்லுக் என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், முன்ன இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்
குளோபல் க்ரோத் வந்து வீக்காக இருக்கிறதுனால நம்மளுடைய ரெக்கவரியும் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா, இதுக்கடுத்து என்னென்னா நம்மளுடைய டிமாண்ட், நம்ம கண்ட்ரியில் டிமாண்ட் கன்சியூமர் சென்டிமெண்ட்டும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி கம்மியானதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹவ் டு டேக் அ கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசியை வந்து என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன, ஓகேவா, கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி ரெஃபர்ஸ் டு எ strategy by a government to counter boom or recession. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இப்போ வந்து எக்கனாமி மிகப்பெரிய லெவலில் பூம் ஆகுது, அதுவும் பிரச்சனை. நம்ம கண்ட்ரியில் எக்கனாமி மிகப்பெரிய லெவலில் ரிசெஷன் போகுது, அதுவும் பிரச்சனை. அப்போ இது ரெண்டையும் கவுண்டர் பண்ணி நார்மலாக கொண்டு வர்றதுக்கான பாலிசிக்கு பேர் தான் கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபிஸ்கல் பாலிசியை நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் we have to take a keen interest related to expenditure side வந்து நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை செலுத்தணும். as well as பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்சிடி நம்ம நிறையா ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ இன்ட்ரீம் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரீம் ரிப்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் டிவால்யூஷன் அப்படிங்கிறத அதிகப்படியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இதில் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரிலேட்டட் டு ஈரான் இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக கவனித்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாலிசி கிரியேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் செக்டார். ஓகேவா, எக்ஸ்டர்னல் செக்டார்னா என்ன, எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ், அதுதான் எக்ஸ்டர்னல் செக்டார். லைக் நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி தான் இன்டைரக்டாக இதில் எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்டார் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி ஹேட் அ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். வாட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு இறக்குமதி பண்ணுறோம், அதே மாதிரி என்னென்னா அந்த கண்ட்ரியில் நம்ம கண்ட்ரியில் இறக்குமதி பண்ணுற அந்த பொருளுக்கு நம்ம கண்ட்ரி என்ன பண்ணணும், அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுது, நம்ம கையிலேருந்து என்ன பண்ணுது, நெகட்டிவ் மைனஸ் ஆகுது. இதே இது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்காரன் என்ன பண்ணுவான், நமக்கு காசு கொடுப்பான். இது பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஈக்குவலைஸ் ஆனால் பரவாயில்ல. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. அப்போ க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து நம்ம கண்ட்ரியில் நம்ம இப்போ ஓவராலாக க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து கம்மியானதுனால நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான அந்த டெஃபிசிட் லெவலில் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆனால் வந்து என்னடா நம்மளுடைய ஏன் நல்லா சொல்லிச்சுக்கோங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஏன் கம்மியாக இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஏன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ஏன் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா டியூ டு ஆயில் ப்ரைஸ் வந்து கம்மியானதுனால. ஓகேவா, ஆனால் நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணிட்டோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுடைய எக்ஸ்போர்ட் க்ரோத் எப்பவும் போல் வீக்காக தான் இருக்குது. பட் ஏதோ குளோபல் லெவலில் தானாகவே ஆயில் ப்ரைஸ் வந்து கம்மியானதுனால நம்ம தப்பிச்சோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் growth வந்து ரிமைன்ஸ் வந்து சப்டியூடு வித் எக்ஸ்டர்னல் டிமாண்ட் வீக்கன். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டிமாண்ட் இன்னமும் வீக்காக தாங்க இருக்குது. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம கண்ட்ரியில் இன்னமும் வீக்காக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கடுத்து இந்தியாஸ் நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனுடைய பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம கண்ட்ரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறையா கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறையா கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த ரெண்டையும் நம்ம கழித்து பார்த்தோம்னு வைங்களேன், அதில் நமக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரி வந்து அசட் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது நம்ம கண்ட்ரியில் நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, நம்ம எந்த கண்ட்ரிலையுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த அசட்டை போட்டு பார்த்தோன்னு வைங்களேன் நமக்கு நெகட்டிவ். ஏன்னா நம்ம ஒரு ஃபாரின்காரன் நம்ம கண்ட்ரிலேருந்து அவனோட அசட்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டானா நம்ம இங்கே நெகட்டிவில் இருப்போம். ஓகேவா, அப்படி போயிடும். ஓகேவா, இதுதான் வந்துன்னா ஒரு கண்ட்ரியில் நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் வந்து பாசிட்டிவில் இருந்தால் அந்த கண்ட்ரியோட அசட் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பட் அதே இது நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் நெகட்டிவில் இருந்தால் அந்த கண்ட்ரியோட லயபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் லயபிலிட்டி அதிகமாக இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ
இப்போ வந்து இது வந்து அமெரிக்கா, இது வந்து இந்தியா. ஓகேவா? அமெரிக்காக்காரன் வந்து நிறையா பேர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்தியாக்காரன் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இங்கே 10 பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அமெரிக்காவில் ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் அவன் 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 100 பேர் திடீர்னு வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து என்ன பண்ணிடுவான்னா, அவனுடைய அசட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவான். அப்படி அசட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டானா இங்கே இருக்கிற மக்களையும் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே இருக்கிற யாரையும் வந்து இவங்க காப்பாற்றவும் முடியாது. அண்ட் அவனுக்கு தேவையான காசெல்லாம் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, அப்போ நம்ம கண்ட்ரியோட லையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ கடனை வந்து நம்ம நிறைய திருப்பி செலுத்துகிற மாதிரியான வேலைகள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன 10 பேர் தான் இருக்கும். 10 பேரை திரும்பி வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 பேருக்கு சமாளிக்க முடியுமானா முடியாது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்தியாஸோட எக்ஸ்டர்னல் லையபிலிட்டி ஓகேவா ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கண்ட்ரியோட நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அசட் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வெளி கண்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாஸோட எக்ஸ்டர்னல் லையபிலிட்டி அப்படிங்கிறது டு ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் லையபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷனும் நம்ம ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கண்ட்ரியோட அந்த எக்ஸ்டர்னல் லையபிலிட்டிஸ் வந்து டு ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னது இது மாற்றி சொல்லிட்டேன்னா, பிரைமரி ட்ரிவன் பை இன்க்ரீஸ் இல்லை மாற்றி சாரி எக்ஸ்டர்னல் லையபிலிட்டியில் இந்தியாஸோட எக்ஸ்டர்னல் லையபிலிட்டியா, ஆக்சுவலாக இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் இதை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? இது மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன். இது இந்த வேர்டை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, ஓவர்வியூ ஆஃப் இந்தியாஸோட பேலன்ஸ் பேமெண்ட். இந்தியாவோட ஓவராலாக பேலன்ஸ் பேமெண்ட்டோட ஓவர்வியூ என்ன இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற காசு. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் என்னென்னா, நம்மளுடைய அந்த ஆயிலோட ரேட் வந்து கம்மியானதுனால நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ டெஸ்பைட் ஜிடிபி க்ரோத் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் நம்மளோட இது வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஆயிலோட பிரச்சனை தான், நமக்கு ஆயில் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால. ஓகேவா? இதே இது நம்ம கண்ட்ரியில் ஓரளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதுவும் வந்து என்ன ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் நம்ம கண்ட்ரியில் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது நேரோ ஆகிக்கிட்டே வருது ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் அந்த ஆயிலோட ரேட் வந்து நமக்கு கம்மியான போனது தான் முக்கியமான ரீசனு. ஓகேவா? அப்போ ஒரு கண்ட்ரியோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க கண்ட்ரியோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட அந்த லைக் ப்ரொடக்ஷன் லெவல் அல்லது ஜிடிபி லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் புரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கு அடுத்து நம்ம கண்ட்ரியோட மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட். மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம்ல அந்த ட்ரேடோட டெஃபிசிட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்தியா வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து ஆவரேஜ் பேலன்ஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இதாங்க, இந்தியாவில் அதிகமாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் இறக்குமதி பண்ணுவோம். இதுக்கு அடுத்து அதிகமாக என்ன ப்ராடக்ட்டை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா பேர்லு, ப்ரீசியஸ், செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸை பண்ணுறோம். இதுக்கு அடுத்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது ட்ரக், ஃபார்முலேஷன், பயாலஜி. இது அப்படியே ப்ரிலிம்ஸில் கேட்பான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்தியாஸோட மெர்ச்சன்ட் ட்ரேட் பேலன்ஸ் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியானதுனால தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அதிகப்படியான ரிஃபைன்ட் ஆயிலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். க்ரூட் ஆயிலை நிறைய இம்போர்ட் பண்ணுவோம், பட் ரீஃபைண்ட் ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் சில கண்ட்ரிக்கும் வந்து என்ன ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து என்னென்னா ட்ரேட் டெஃபிசிட் வந்து அதிகமாக தான் இருக்குது. அது என்ன இங்கே இருக்கும், நம்ம சில கண்ட்ரியோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து அதிகமாக தான் இருக்குது. அது என்னென்னா சைனா, சவுதி, ஈராக், ஜெர்மனி, கொரியா, இந்தோனேஷியா, சுவிட்சர்லாந்து. ஆனால் சில கண்ட்ரியோட நமக்கு வந்து ட்ரேடு சர்ப்ளஸ் இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யுஏஇ, இந்த இதிலலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் ஓரளவுக்கு நம்மளுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரேட் டெஃபிசிட்டாக
டெஃபிசிட்டாக இருந்து ட்ரேட் சர்ப்ளஸாக நம்ம ட்ரேட் டெஃபிசிட் இதுக்கு முன்னாடி ட்ரேட் சர்ப்ளஸாக இருந்து நம்ம இப்போ ட்ரேட் டெஃபிசிட்டாக மாறி இருக்கும் இந்த 2 கண்ட்ரிலையும், ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும். ஓகேவா, இது வந்து மெர்ச்சன்டைஸ் ட்ரேடை பற்றி. இதுக்கடுத்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்போர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓபியோட பொசிஷன் நமக்கு பாசிட்டிவாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஓவர் த இயர்ஸ் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் டு ஜிடிபி ரேஷியோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம ஒன்றும் எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. க்ரூட் ஆயிலோட விலை கம்மியானதுனால நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஓரளவுக்கு இதாகிடுக்கு, அவ்வளோதான். ஓகேவா, அதனால் எக்ஸ்போர்ட்டோட க்ரோத் வந்து நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இருக்கிற ட்ரேட் டென்ஷன், அந்த ஈரான் யூஎஸில் இருக்க அந்த ஆயில் பிரச்சனை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், ஓகேங்களா, ஆயில் அண்ட் லூப்ரிகண்டோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டில் அதிகமாக நம்ம யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இந்த நேபாள், பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்காலே வேறு கண்ட்ரி ஆகிட்டோம், ஸ்ரீலங்கா, ஓகேவா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம பெட்ரோலியம் அண்ட் ஆயில் லூப்ரிகன்ட்ஸை நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் நான் பிஓஎல்னா என்னென்னா பெட்ரோலியம் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ், இந்த இதோட எக்ஸ்போர்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இது அதோட நான் பிஓஎலோட க்ரோத் அப்படின்றதும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓரளவுக்கு அந்த க்ரோத் வந்து இருந்து பட் இந்த க்ரோத் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. நம்மளுடைய இம்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியில் இம்போர்ட் டு ஜிடிபி ரேஷியோ ஹேஸ் பீன் டிக்ளைனிங். அதாவது என்ன, நம்ம இம்போர்ட்டையும் கம்மி பண்ணிக்கிட்டே வரோம். அது என்ன இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் லார்ஜஸ்ட் இம்போர்ட் என்ன, பெட்ரோலியம். அதுக்கடுத்து என்ன, கோல்டு, ப்ரீஷியஸ் மெட்டீரியல். இதெல்லாம் வந்து என்ன ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இதில் பாருங்கள், பெட்ரோலியம் க்ரூடு, கோல்டு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி. பெட்ரோலியம் க்ரூடை தான் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்ரோலியம் க்ரூடு அந்த வார்த்தை முக்கியம். இங்கே 2 பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு இருக்குது, இங்கே பெட்ரோலியம் க்ரூடுன்னு இருக்குது. பெட்ரோலியம் க்ரூடு பெட்ரோலியமை நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, இதெல்லாம் அதே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமையும் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிபியோட க்ரோத் ரேட் வந்து கம்மியாகிக்கிட்டே தான் போகுது. எதுக்காண்டி அப்படின்னா நம்மளுடைய கன்சம்ஷன் ரேட் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால தான். ஓகேவா, இப்போ எக்ஸ்டர்னல் லெவலில் ட்ரேடில் 2 வகை இருக்குங்க. ட்ரேடை 2 வகை இருக்குது. என்னென்னா ஒன்று கூட்ஸ் ட்ரேட் பண்ணுறது, அதுதான் கூட்ஸ் வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டு, மெர்ச்சன்டைஸ் இம்போர்ட் கூட்ஸ். இதுக்கு அடுத்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இருக்க சர்வீஸ் ரிலேட்டட்னா நமக்கு தெரியும், இந்த பஸ் சர்வீஸு, லாரி சர்வீஸு எல்லாமே சர்வீஸ் தான். ஓகேவா, இந்த கம்யூனிகேஷன் சர்வீஸு, ஓகேவா, இந்த இன்டர்நெட் சர்வீஸ், இது எல்லாமே சர்வீஸ். அப்புறம் மெடிக்கல் சர்வீஸ், இந்த எல்லா சர்வீஸோட இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் நெட் சர்வீஸ் சர்ப்ளஸ் வந்து இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சர்ப்ளஸாக இருந்தது, இப்போ டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து நெட் சர்வீஸ்னால் ஓவரால் சர்வீஸோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி கொண்டு வரது தான் டோட்டலாக வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நெட் சர்வீஸ். அது ஓரளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஓரளவுக்கு பாசிட்டிவில் வருது, பட் இம்போர்ட் வந்து அதிகமாகிடுச்சு, அதான் பிரச்சனை. ஓகேவா, நம்மளுடைய சர்வீஸோட இம்போர்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிக்ளைனில் போயிட்டுருக்கு. நம்ம தான் என்ன தான் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் இம்போர்ட்டு நமக்கு வந்து அதிகமாகிறதுனால நெட் சர்வீஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஓவராலாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பற்றி படித்தது. இதுக்கு அடுத்து என்ன முக்கியமாக இந்த ட்ரேடு இதனால் எடுத்துக்கிட்டோம்னாலே WTO அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். WTOவில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை கரண்ட் அஃபேர்ஸில் போய்கிட்டு இருக்குது, அதை நீங்கள் போய் படிங்க. ஏன்னா WTOவில் அப்பலேட் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபுனல் இருக்குது. இந்த ட்ரிபுனலில் ஜட்ஜஸை நியமிக்கணும். அதில் முக்கியமாக ஜட்ஜஸை நியமிக்கிறதுக்கு யாருக்கு பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. அப்போ அந்த USA என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இப்போ ஜட்ஜஸை நியமிக்க விட மாட்டேங்கிறான். பிகாஸ் WTO வந்து நிறையா வந்து இந்த மாதிரி சைனா, இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு வந்து பாசிட்டிவாக செயல்படுறாங்க. ஸோ அதனால் இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடியை வந்து, அதாவது அந்த ட்ரிபுனலுக்கு இன்னொரு பேர் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி, அந்த பாடியில் வந்து ஜட்ஜஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியமிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய சேலஞ்சஸ், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. பிகாஸ் US என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட்டை அவன் கண்ட்ரிக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறான். இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம WTO-ட்ட தான் போய் சொல்ல முடியும். அப்போ WTO-ட்ட அந்த ட்ரிபுனல்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். அப்போ அந்த ட்ரிபுனல்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா அந்த ட்ரிபுனல் வந்து செயல்பட
செயல்படணும்ல. அப்போ அந்த ட்ரிபியூனலே செயல்படலாட்டி நம்ம எவன்ட்ட தான் போய் சொல்கிறது, ஓகேவா? அதுதான் வந்து இதில் முக்கியமானது. ஸோ நம்ம நிறையா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோம், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் நெகோஷியேஷன் நிறையா கண்ட்ரி கூட நமக்கு போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிலேட்டட் டு அந்த WTO இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். எதுக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன்று வந்து பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் இன் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா இப்போ நம்ம சாப்பாடுக்கு அரிசி கோதுமையை நம்பி இருக்கோம். அப்போ அரிசி கோதுமையை நம்பி இருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அது சப்சிடி கொடுத்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. பஸ் ஆஸ் பர் WTO சப்சிடி கொடுக்கக்கூடாது. பட் அந்த சப்சிடியை கொடுக்கறதுக்காண்டி நம்ம ஸ்பெஷல் கிளாஸ், பீஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பீஸ் கிளாஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இன்னும் அந்த சப்சிடியை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த சப்சிடியை ப்ரொவைட் பண்ணுறதை என்னென்னா US வந்து தடுக்க நினைக்கிறான். அப்போ அதுக்கு நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். ஏன்னா நம்ம கண்ட்ரி மிகப்பெரிய ஏழைகள் இருக்க கண்ட்ரி. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் நமக்கு தேவை. இதை தவிர நம்மளுடைய ஃபிஷரிஸுக்கு நம்ம நிறையா சப்சிடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சப்சிடியை வந்து US வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன்பிடி தடைக்காலம், அந்த தடைக்காலத்தில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து மீன் பிடிக்கிறவங்க கொடுப்போம். இதெல்லாம் வந்து அவன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், ஃபிஷரி சப்சிடி. இதை தவிர என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பூவர் ஸ்மால் ஆர்டிஷனல் ஃபார்மர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சப்சிடி கொடுக்கறதெல்லாம் அவன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறான். ஏன்னா இந்த WTOவில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராட்டிஃபைட் தி WTO அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் 2016 ஆன் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிட்டி ஆன் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு ஒரு கமிட்டியை நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ த்ரூ திஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் பாலிசி ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 2017-20 அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து கிராஸ் பார்டர் அக்ராஸ் த பார்டர் வந்து ஈஸியாக இருக்கணும், நம்ம ஈஸ் ஆர் டூயிங் பிஸ்னஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், ஓகேங்களா? யுனைடெட் நேஷனோட குளோபல் சர்வே, ஓகேங்களா? அந்த குளோபல் சர்வே என்னன்னா டிஜிட்டல் அண்ட் சஸ்டைனபிள் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு குளோபல் சர்வே இருக்குது. இதில் இந்தியா வந்து இந்தியாவோட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, நம்மளுடைய இந்தியாவோட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்னா என்ன? ட்ரேடுனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு தெரியும். ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்னா என்னென்னா ட்ரேட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வருது. அது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங் த்ரூ RFID டேக் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ட்ரஸ்டட் எக்ஸ்போர்ட்டருக்கு RFID டேக் கொடுத்துருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம கஸ்டம்ஸ்லேருந்து ஒரு பொருள் வந்து பக்கத்து கண்ட்ரியோட கஸ்டம் போகுதுன்னா நம்ம அந்த இதில் ஏதாவது தப்பை வந்து அனுப்பியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் மொத்தத்தையும் பிரித்து மேய்ஞ்சு அதை திருப்பி அவன் கண்ட்ரிக்குள்ளே அனுப்புவான். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம சில ட்ரஸ்டட் எக்ஸ்போர்ட்டருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி RFID டேக் வந்து நம்ம கொடுக்குறத கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் சஞ்சித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ஜிங் சப்போர்ட்டிங் ஃபார் டாக்குமெண்ட் ஆன்லைன். நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே இந்த ட்ரேட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஐஸ்டாஸ், ஓகேங்களா? ஐஸ்டாஸ் அப்படிங்கிறது இந்தியன் கஸ்டம்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது. இதுக்கு எதுக்காண்டி அப்படின்னா கார்கோ வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்காண்டி அந்த பர்டிகுலர் ஆன்லைன் வெப் இது வந்து என்ன செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அதிதி அப்படிங்கிற மொபைல் ஆப்பு இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து சர்வீஸ் ரிலேட்டடில் ஒரு ஆள் அங்கேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரானா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் அதிதி மொபைல் ஆப் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி லேட்டஸ்ட்டாக நேஷனல் லெவலில் டைம் ரிலீஸ் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஸ்டடியை எடுத்திருக்கோம். அப்படின்னா ஒரு கண்டெய்னர் உள்ளே வருது, அந்த கண்டெய்னர் எவ்வளோ டயத்துக்குள்ளே வெளியே போகுது அப்படின்றது அந்த டைம் ரிலீஸ் ஸ்டடி. ஸோ அந்த ஸ்டடியும் எடுத்து அதையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ட்ரேட் லெவலில் ஓவராலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதை தவிர நம்ம ட்ரேடில் முக்கியமான அடுத்த ஒரு பங்கு வகிக்கிறதுனா லாஜிஸ்டிக்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வெளியிடுவாங்க. அதுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 54வது ரேங்கில் இருந்து 44வது ரேங்குக்கு முன்னேறி போயிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய இந்தியனோட லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதோட growth அப்படிங்கிறது 8 to 10% அப்படிங்கிறது growth நம்ம கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர வேணும்னா நம்மளுடைய வேர் ஹவுசிங் செக்டார், ஓகேங்களா? வேர் ஹவுசிங் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேர் ஹவுசிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு யார் நம்ம விவசாயி வந்து ஒரு கத்திரிக்காயோ தக்காளியோ வந்து ரெடி பண்ணுறாப்புல அந்த கத்திரிக்காய் தக்காளி சீக்கிரமாக அழுகி போயிடும். அப்போ அது அழுகி போகாமல் இருக்கிறது we have to give a வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு 10 நாளாவது வச்சு அதை எங்கே அனுப்ப முடியும்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ண முடியும். ஸோ அது ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து என்ன நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க.
350 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு லாஜிஸ்டிக்ஸ் நம்ம வந்து நிறையா வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாமே வந்து என்னன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா, லைக் சோலார் பவர்டு மைக்ரோ கோல்டு ஸ்டோர்ஸ் இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய ட்ரேட் லாஜிஸ்டிக்ஸை நம்ம வெவ்வேறு இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா பாரத் மாலா, சாகர் மாலா, ஓகேவா, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் அப்படின்னு சில ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கடுத்து நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் ஆக்ஷன் பிளானு, அப்புறம் ஃபாஸ்டாக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, குவாலிஃபிகேஷன் பேக்ஸு, அப்புறம் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து நிறையா வந்து கொண்டு வருது. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிஸ்டிக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு அடுத்து என்னென்னா ஆன்டி டப்பிங் அண்ட் சேஃப்கார்டு மெஷர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் அந்த கண்ட்ரி இப்போ வந்து அமெரிக்கா கண்ட்ரியில் ஒருத்தர் நிறையா பொருள் தயாரிக்கிறான். அந்த நிறையா பொருள் தயாரித்து அந்த கண்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா சப்சிடி கொடுத்து இதை இந்தியாவுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அதே பொருளுக்கு என்ன ஆயிரும், விலை கம்மியாயிரும். அப்படி கம்மியாக விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ப்ரொடியூசர் வந்து பாதிக்கப்படுவோம். அப்போ இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் நடக்காது. அப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி போடுறது தான் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி. நீங்கள் ஒரு டீட்டெயில் படிங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டிக்கும் கவுண்டர் வெயிலிங் டியூட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் படிங்க. ரெண்டுமே ஒன்றே மாதிரி தான் இருக்கும். ஆன்டி டம்பிங் டியூட்டி அண்ட் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போய் படிங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த இதில் பர்டிகுலராக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து நிறையா பொருளுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTOட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஆன்லைன் போர்ட்டல். அதுக்கு பேர் ஃபுல் நேம் வந்து ஆர்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பெட்டிஷனை சப்மிட் பண்ணுவாங்க. எதுனா ரிலேட்டட் டு ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, கவுண்டர் வெயிலிங் டியூட்டியை பற்றி இது பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின விசாரணைலாம் நமக்கு நடக்கும். ஓகேங்களா, இதெல்லாமே ஆன்லைனில் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம மிகப்பெரிய லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய டயஸ்போரா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரியில் போயிட்டு வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா அவன். அதேமாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரி கொண்டு வேலை பார்க்குறவன். இவனுங்க ரெண்டு பேரும் மாற்றி அவங்க கண்ட்ரிக்கு என்ன பண்ணிப்பாங்க, அவங்க சேலரியை திருப்பி அனுப்புவாங்க. இந்த சேலரியை திருப்பி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸ். அதாவது சிங்கப்பூரில் வேலை பார்க்குற ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து காசு அனுப்பி வச்சார் அப்படின்னா அதுக்கு பேர் ரெமிட்டன்ஸ். இப்போ இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சிங்கப்பூருக்கு அவர் வந்து காசு அனுப்புனார்னா அந்த கண்ட்ரிக்கு அது ரெமிட்டன்ஸ். இதோட பேலன்ஸ் நெட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்த கண்ட்ரிக்காரன் இங்கேருந்து வெளியே அனுப்புறது, நம்ம கண்ட்ரிக்காரன் அங்கேருந்து உள்ளே அனுப்புறது. இது ரெண்டையும் நம்ம கூட்டி பார்க்கும்போது நம்ம இதில் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்காரன் வெளியில் நிறையா இருக்கும், அதேமாரி நிறைய அமௌண்ட்டை நம்ம கண்ட்ரிக்கு அனுப்புகிறான்னு அர்த்தம். ஓகேவா, அப்படி அனுப்புறதுல நெட் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா வந்து என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியோட டயஸ்போரா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.5 மில்லியன் பீப்புள் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் டயஸ்போரா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது. அது எந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2019 யார் வெளியிட்டிருப்பாங்கன்னா யுனைடெட் நேஷன் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி 17.5 மில்லியன் பீப்புள் உலகத்திலே அதிகமாக வந்து டயஸ்போரா இருக்கிற கண்ட்ரி அப்படின்னா நம்ம கண்ட்ரி தான். இதுக்கு அடுத்து என்ன கண்ட்ரினா மெக்சிகோ. ஓகேவா, ஸோ அவங்க தான் அடுத்த 2வது கண்ட்ரி. ஸோ அப்போ ஸ்ட்ராங் டயஸ்போரா இருக்கிறதுனால நிறையா வந்து ரெமிட்டன்ஸ் ரிசிப்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா தான் ரிமைண்ட் டாப் ரெமிட்டன்ஸ் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கண்ட்ரியோட நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேர்ல்டு பேங்கோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய டைரெக்டாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியும் வெளி கண்ட்ரிக்கும் உள்ள தொடர்பு ரிலேட்டட் டு ட்ரேட். ஓகேவா, அதுதான் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு வரோம். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங் நம்ம அதிகமாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ECP ஓகேவா, இன்க்ரீஸ் இன் நெட் ECP இம்ப்ரூவ்ஸ் POP பொசிஷன். அப்போது ECP எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் என்னென்னா நம்ம கண்ட்ரியோட நெகட்டிவ் இது இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துன்னா நம்ம இதில் ப்ராப்ளத்தை இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் டெப்ட். நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா, அதாவது லையபிலிட்டியை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே படித்தோம். பட் இருந்தாலும் எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வாங்குறதை கம்மி பண்ணிட்டோம். பட் என்ன இருக்குது
ஆனால் என்னன்னா நம்மளுடைய ஜிடிபியில் வந்து ரிமைன் லோவாக தான், மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் என்னன்னா எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து என்ன 0.3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி நம்ம கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா. இதுக்கடுத்து அவுட்லுக். இந்த ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து டேரிஃப் ரெஜிம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா கஸ்டம் டியூட்டிஸ், கவுண்டர் வெயிலிங்ஸ் டியூட்டி இதெல்லாம் நிறையா போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறையா கண்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கண்ட்ரி மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்கன்னா WTOவில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது எதுக்கு நம்ம வந்து நிறையா வந்து டேரிஃபை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வருது. ஓகேவா. ஸோ இதில் நமக்கு என்ன இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வேணால் அந்த இதில் டெஃபினிஷன் இருக்கும். இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெட் தயாரிக்கிறீங்க. ஓகேங்களா. அந்த ப்ரெட்டுக்கான கோதுமை வந்து எங்கேருந்து வரணும்? அமெரிக்காவிலேருந்து வரணும். ஓகேங்களா. ப்ரெட்டுக்கான கோதுமை அமெரிக்காவிலேருந்து வரணும். அப்படி அமெரிக்காவிலேருந்து ப்ரெட்டுக்கான கோதுமை வரும்போது அதோட டேக்ஸ் அதிகமாக இருந்து, ஓகேவா, இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு எ இன்புட் அட் அ ஹையர் ரேட். இன்புட் வந்து என்னது? ஹையர் ரேட்டு. ஃபினிஷ்டு ப்ராடக்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அது என்னென்னா இப்போ அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு கோதுமை இங்கே வந்து அது கோதுமையை வந்து இவன் என்ன தான் அமெரிக்கன் கோதுமையில் வந்து இங்கே ப்ரெட்டு செஞ்சாலும் இங்கே ப்ரெட்டோட விலை 10 ரூபா தான். ஓகேவா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளே வர்ற அந்த இன்டர்னல் ப்ராடக்ட்டுக்கு அவன் அதிகமான இது பே பண்ணி அவனுக்கு போகிற அந்த எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் வந்து கம்மியாக பே பண்ணுறான். இது பிரச்சனை. அது எப்படி அதிகமாகுது? அது எப்படி வந்து ரா மெட்டீரியலுக்கு வந்து ரேட் அதிகமாகும்? இது என்னென்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து அந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா இங்கே வந்து கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும் நம்ம கண்ட்ரியில். அப்போ கஸ்டம் டியூட்டியை நம்ம கண்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரேட் வந்து என்ன ஆகும்? இந்த உள்ளே வர்ற ப்ராடக்ட்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட்டை மோர் காம்படேட்டிவாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் நம்ம மாற்றணும். ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் இன்புட்டை வந்து நம்ம அதிகமாக அதுக்கான அந்த காஸ்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கு அடுத்து 4வது சாப்டர் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.